MCQLTM அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இப்போ நம்ம வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சம் போடுறதுக்காக பார்த்துட்ருக்கோம். இப்போ அதை எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, இல்லை வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிற சஜஷனை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போவோம். நாங்கள் இன்டென்சிவாக ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். MBAயில் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், ITI மேத்தமேட்டிக்ஸ், வேறு குவான்டிடேட்டிவ் பேங்கிங் எக்ஸாம் மற்ற எல்லாத்துக்குமையான விஷயங்கள் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்ருக்கோம். அஷ்யூர்டு ரிசல்ட், மோர் தென் 35 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு தேவையாக இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். வீடியோலேயே அந்த ஸ்க்ரோலிங்கில் ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் கொடுப்போம். ட்ரையல் கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்க சம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது நம்ம போட போகிறோம். இன்டெக்ரல் sin inverse x the whole square into dx. ஸோ இதுக்கு முன்னாடி சம்லாம் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். இங்கே நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதை யூன்னு எடுத்துக்கணும். இந்த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டை நம்ம டிவி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு sin inverse x the whole square எடுத்துக்கிறேன். டிவி இஸ் ஈக்குவல் டு dx அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். முதல்ல இப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். du by dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பவரில் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு x பவர் n தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ அந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்திருக்கு. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா 2x. ஸோ 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் முடிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எதை அசியூம் பண்ணாமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இதை இன்டெகிரேட் பண்ணணும். டிவி இன்டெகிரேட் பண்ணா v, dx பண்ணினா எக்ஸ். இப்போ என்னென்ன வருது அப்படிங்கிறது இங்கே பாருங்க. இன்டெகிரல் u into dv is equal to uv minus integral v du plus c. சேர்ப்பாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் போட்டோம்னா போதும். ஸோ இப்போ இன்டெகிரல் sin inverse x the whole square into dx is equal to u நம்ம என்ன வச்சிருக்கோம், sin inverse x the whole square வச்சிருக்கோம். ஸோ sin inverse x the whole square. அடுத்து v என்ன கிடைச்சிருக்கு எனக்கு, x. ஸோ int x அதை முன்னாடி போட்டுக்கிறேன். மைனஸ் இன்டெகிரல் v என்ன வந்திருக்கு எனக்கு, x வந்திருக்கு. du என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ du is equal to 2 sin inverse of x divided by root of 1 minus x square into dx. அப்போ duக்கு பதிலா 2 sin inverse of x divided by root of 1 minus x square into dx plus c. இப்போ இது வந்துருச்சு. இந்த பார்ட்டை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். x sin inverse of x the whole square minus இந்த 2 constant வெளியே எடுத்துடுங்க. integral x into sin inverse of x divided by root of 1 minus x square into dx plus c. இப்போ இந்த பார்ட்டை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். நம்ம இன்டெகிரேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா மூணாவது டைப் பார்த்துருப்பீங்க. இன்டெகிரண்ட்டில் ஒரு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இன்னொரு இன்டெகிரண்ட் கிடைக்கும். ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா 1/√1 minus x square இருக்கு. அப்போ அதுக்கு நான் சப்ஸ்டியூஷன் வைக்க போகிறேன். ஸோ புட் t is equal to sin inverse of x, which implies that x is equal to sin t அப்படின்னு வந்துடும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dt by dx is equal to 1/√1 minus x square. அப்போ dt is equal to dx by root of 1 minus x square வருது. ஸோ இந்த இன்டெகிரேஷன் நார்மலாக இங்கே நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணல. நார்மல் இன்டெகிரேஷன் தான்
எந்த டைப்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு மூணாவது டைப் எடுத்துப்போம். அதில் போட்டுட்டு இருக்கோம் x into sin inverse x the whole square minus 2 into integral x அப்படிங்கிறதுக்கு பதிலா sin t வந்துடும். அடுத்தது xக்கு பதிலா sin t போட்டாச்சு. sin inverse xக்கு பதிலா நம்ம t ன்னு வச்சிருக்கோம். t dx by root of 1 plus x square இருக்கு. dx by root of 1 plus x square பதிலா dt plus c. இப்போ again எனக்கு integration by parts இங்க வந்துருச்சு. கவனிச்சிங்களா? இதுல ரெண்டு ஃபங்க்ஷன் x into sin inverse x the whole square minus 2 2க்கு அப்புறம் பிராக்கெட் போட்டுக்கங்க. ஏன்னா இது மாதிரி ரெண்டு டேர்மா அது ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இந்த 2 அந்த ரெண்டு டேர்முக்குமே காமனாக வந்துடும். இப்போ நான் திருப்பி சப்ஸ்டிடியூஷன் வைக்க போறேன். என்ன வச்சுக்க போறேன் அப்படின்னா இன்டகிரேஷன் பை பார்ட் சப்ஸ்டிடியூஷன். u is equal to ILATE ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அல்ஜிபிரிக், இது ட்ரிகனாமெட்ரிக். அல்ஜிபிரிக் அப்புறம் ட்ரிகனா. அப்போ u is equal to t. dv க்கு பதிலா sin t dt. இதை இன்டகிரேட் பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். du is equal to dt. du by dt is equal to 1 போடுவோம். நம்ம இங்கே தான் எலாபரேட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். du is equal to அடுத்து v is equal to minus cos t. ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும். u dv அப்படின்னா u into v. ஸோ அப்போ u எழுதணும். இந்த செகண்டாக வச்சிருக்க சப்ஸ்டிடியூஷனுக்கு வந்துடணும் t. u எழுதியாச்சு. v எழுதணும். v க்கு பதிலா மைனஸ் காஸ் டி மைனஸ் இன்டகிரல் v இருக்கு மைனஸ் காஸ் டி. அப்ப ஏற்கனவே மைனஸ் இருக்கனால பிளஸ் காஸ் டி. du க்கு பதிலா dt. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கங்க. பிளஸ் x into sin inverse x the whole square minus 2 into minus t cos t வந்துருச்சு. plus cos t னுடைய integration sin t plus c. நமக்கு ஆன்சர் in terms of x ல தான் இருக்கணும். இங்க in terms of t ல இருக்கு. இதை x க்கு மாத்தணும். x into sin inverse of x the whole square minus 2 into மைனஸ் போட்டுக்கிறேன். t அப்படிங்கிறது sin inverse x. அடுத்தது cos t இருக்கு. ஸோ நமக்கு இங்கே எடுத்துக்கலாம். cos t is equal to root of 1 minus sin square t ன்னு வரும். அப்போ root of 1 minus t square அப்படின்னு எழுதிக்கலாம். சாரி, sin tங்கிறது x இல்லையா? அப்போ 1 minus x ஸ்கொயர்னு வந்து சாரி sin tங்கிறது t 1 minus x ஸ்கொயர். இப்போ root of 1 minus x ஸ்கொயர் plus sin t அப்படிங்கிறது x plus c. நல்ல ப்ராப்பரான ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா x sin inverse x the whole square உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா plus minus into minus plus 2 root of 1 minus x square into sin inverse of x. அடுத்தது minus 2x முடிஞ்சு போச்சு plus c. இதான் integral sin inverse x the whole square into dx அப்படிங்கிறதுனுடைய ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்த வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் வரும், இன்டகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வந்துடும். பட் ரெண்டு தடவை u இன்ட்டு dv, தட் இஸ் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ரெண்டு தடவை பண்ற மாதிரி வரும். காரணம் என்ன அப்படின்னா வேரியபிளுடைய பவர்ல 2 3 இருந்துச்சுன்னா 3 தடவை வரும், 4 இருந்துச்சுன்னா 4 தடவை. அது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளத்தில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.